கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இருந்துச்சுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஃப்ரீ எதுவும் வேணாம், விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். இப்போ இருக்கிற அரசியல் பெட்டர்னு சொல்ல முடியாது. சாலைகள்லாம் சரி கிடையாது, பேச மாட்டாங்க யாரும், மக்கள் வெளியே சொல்றதுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க பண்ணிருந்தது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தீய சக்திகள்லாம் நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பார்த்து கன்னடா வந்து அந்த ஸ்கீம் எடுத்துன்னு வரன்றாங்க. ஏன்னா நாங்க வந்து மோடிக்கு அடிமை ஆக மாட்டாங்க இங்க. ஆனா கடந்த 5 கால ஆட்சி எப்படிண்ணா இருந்தது? நல்லா இருக்குப்பா ஆட்சி. மகளிருக்கு பைசா மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என் பையனும் நியூ காலேஜ் படிக்கிறான், அவனுக்கும் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இந்த ஆட்சி எனக்கு நல்லா தான்ப்பா இருக்கு. நான் 2026 எலெக்ஷன்ல மீண்டும் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்பா. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இருந்துச்சுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப நம்ம என்ன எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. நம்ம எதுவுமே இது பண்றதுக்கு இல்லை சொல்ற அளவுக்கு. முக்கியமா விலைவாசியை கம்மி பண்ணாலே போதும். எங்களுக்கு ஃப்ரீ எதுவும் வேணாம், விலைவாசியை கம்மி பண்ணாலே போதும். அதில் விலைவாசியை கம்மி பண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே குறைஞ்ச மாதிரி தான். அதுதான் விஷயம். அடுத்த ஆண்டு யார் வந்தாலுமே ஃப்ரீ எதுவுமே வேணாம், ஃப்ரீயே வேணாம். நல்லபடியாக இது பண்ணி கரெக்டாக விலைவாசிலாம் கம்மி பண்ணி எல்லாமே இது பண்ணாங்கன்னா நம்ம எல்லாமே இது பண்ண முடியும். இப்போ கோல்டு ரேட் ஆகட்டும், ஒரு வாடகை வீடு ஆகட்டும், எதுவுமே நம்ம போய் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் எல்லாருமே ரொம்ப இப்போ மிடில் கிளாஸு லோவாக இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணம் ஜாஸ்தி இருக்கிறவங்கள விடுங்க, நம்ம மாதிரி ஆளுங்க ரொம்ப ஒரு நாள் குடும்ப நடத்ததே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வந்தாலுமே விலைவாசியை கம்மி பண்ணி எந்த பிரச்சனையும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து படிப்பு விஷயத்துல நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுவே போதும். அண்ணா, கடந்த 5 கால ஆட்சி எப்படிண்ணா இருந்தது? சிறப்பா இருந்ததா இல்ல என்ன மாதிரியான ஆட்சியாக இருந்தது? இது சிறப்புனா வசதியானவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். எங்களை மாதிரி லோவில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பு இல்லை. எல்லாம் எதுக்கத்தாலும் பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை வேற மாதிரி ஒரு பாதையில் அழைச்சி செல்றாங்க. எவ்வளோ பணம் கொடுத்து மக்களை அரசியலுக்காக கொடுக்குறாங்களோ மக்களுக்கு அரசியல்வாதிங்க, அவ்வளோன்னு நம்ம தலைமையில தான் அது வெளியே போகுது. அது வரியாகவும் வரலாம், எந்த உருவமானாலும் மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ இருக்கிற அரசியல் பெட்டர்னு சொல்ல முடியாது. சாலைகள்லாம் சரி கிடையாது, பேச மாட்டாங்க யாரும், மக்கள் வெளியே சொல்றதுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் வந்து வேற யாருன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் வரணும்னு விரும்புகிறாங்க. அவர் நல்லவங்க வரணும், புது ஆளாக வரணும். மாற்றி மாற்றி 2 கட்சிகள் மாறி மாறி வருது. புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். நான் கடந்த 5 கால ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்குன்னா, ஒன்றும் அந்த அளவுக்கு ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒன்று மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒன்று சொல்கிற அளவில் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த இப்போ 2026 எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? 2026 எலெக்ஷன் வந்து எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. வணக்கம்ண்ணா, கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்றீங்களா? டிஎம்கே தான் வரும் அடுத்த வருஷம். அடுத்த எலெக்ஷன் அவங்க பண்ணிருந்தது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தீய சக்திகள்லாம் நிறைய இருக்கு. இந்த தீய சக்தினால தான் அவங்க பண்ணதை வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ கடந்த 5 கால ஆட்சி வந்து எப்படி இருந்தது? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்கள் வந்து நல்லா சுபிட்சமாக இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்ல எந்த பெண்கள் வந்து எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லை, பெண்களுக்கு நல்லா சுபிட்சமாக இருக்கிறாங்க. இப்போ அதை படிக்கிற பசங்களுக்கும் செய்கிறாங்க. காலை உணவு திட்டம் பண்ணுறாங்க. காலை உணவு பசங்க வந்து பெற்றோர்லாம் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சீக்கிரமா அதெல்லாம் வந்து கத்தால காலை உணவு கொடுத்து இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது வந்து உலக நாடுகளே பாராட்டுது. நம்ம தமிழ்நாட்டை பார்த்து கன்னடா வந்து அந்த ஸ்கீம் எடுத்துன்னு வரன்றாங்க. அப்போ இது கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டா இல்லையா நீங்களே தான் டிசைட் பண்ணுங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கேவே வந்தா தொடரும். ஏன்னா நாங்க வந்து மோடிக்கு அடிமை ஆக மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க. இல்லைன்னா மோடி இப்ப பாத்தீங்களா கிராமப்புறத்துல வந்து இந்த காந்தி இது வந்து எடுத்துதான். காந்தி என்ன பண்ணாரு? காந்தி பேரை எடுத்துட்டு ஜில் வாயிலே நோயில அது மாதிரி ஒரு இது பண்ணிடுறான். அது மாதிரி பண்ணிட்டான்னா இப்போ தமிழே சுத்தமா இருக்காது. தமிழை அழிக்கிறதுன்னா யார் வேணாலும் அதான் டிஎம்கே தவிர மாற்றி போடுங்க. இப்போ கடந்த 5 கால ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுங்கக்கா? நல்ல ஆட்சி தான், பரவாயில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மாசமானா எங்களுக்கு 1000 ரூபாய் வருது. அதனால எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பஸ்ஸு ஃப்ரீ தான் எங்களுக்கு. அந்த 1000 ரூபாய் வரதுனால எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் அதில் லஞ்சு கட்ட முடியுது. ஸ்கூலுக்கு 20 ரூபா 10 ரூபா பஸ் பேர் கையில் கொடுக்க முடியுது.
அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் அவங்கவுங்க பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கும் யாரும் தடையும் கிடையாது. நான் ரோட்டில் கடை வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. கார்பரேஷன் ரைடோ இல்லை போலீஸ்காரங்களோ யாரும் தொல்லை முடியல. இந்த 5 ஆண்டும் நான் நல்லா தான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ 2026 எலெக்ஷன் வந்தால் மீண்டும் யார் வந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். அவங்களே தான் வருவாங்க. எங்களுக்கு அந்த எங்கள் கருத்து கணிப்பு அப்படிதான், அவங்களே வருவாங்க. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை பத்தி உங்களோட பார்வை என்னவா இருக்கு? அண்ணா என்னோட பார்வை என்னன்னா, எல்லாமே விலைவாசி அதிகமாக தானே இருக்கு. எதுவுமே வாங்க முடியல, ஒரு கேஸ் வாங்க முடியல, ஒரு ஆயில், சின்ன ஒரு ஆயில் வாங்க முடியல, எதுவுமே கடைக்கு போக சக்கரை வாங்க முடியல, எல்லாமே ஹெவியாக இருக்குண்ணா. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அந்த இதுவுமே வாங்கினா சுத்தமான கல்லூரி, மெடிக்கல் போனால் ஒரு ஏன்னா ஒரு சுத்தமாக இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் டீசெண்டாக இருக்கணும். அது ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, பஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. எதுவுமே இந்த 5 ஆண்டுல எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சந்தோஷமா இல்லைண்ணா. அடுத்து நீங்க எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா என்னை பொறுத்த வரைக்குமே 2 ஆட்சியுமே வேஸ்ட் தானா. ஏடிஎம்கே வேஸ்ட் தான், டிஎம்கே வேஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதனா வந்தால் வாய்ப்பு தரலாம், டிவி கேட்க தரலாம். அவங்க என்ன 5 வருஷம் என்ன பண்றாங்களோ இல்லை அவங்க பார்த்து நம்ம என்ன ஓகே பண்ணலாம். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இருந்துச்சுல்ல, அதை பத்தின உங்களோட பார்வை என்னவா இருக்கு? நினைச்ச அளவுக்கு ஆட்சிலாம் இல்லை ப்ரோ. நானே நினைச்சு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு தான் நானே எங்களுக்கு ஓட் பண்ணது. பட் அந்த அளவுக்குலாம் ஆட்சி சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நானே ஒரு டிகிரி முடிச்சுட்டு நானே இப்போ இந்த மாதிரி தான் நானே பண்ணிட்டு இருக்கேன், வேலை இல்லாமல். பட் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த ஆட்சியில் நிறைய நடக்கும், நிறைய மாற்றம் கொண்டு வரவங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசாலாம் டெவலப்மெண்ட் இல்லை. அடுத்து எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணா வந்திருக்காரு விஜய் அண்ணன், அவர் கொடுத்து பார்ப்போமே, ஒரு டைம் சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னென்னு பண்ண வேண்டியதுதான்.